நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்க ராஜ தர்மத்தை நிறைவேத்துங்க. இப்ப சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலையில விஜயநகரம் இப்போ என்ன முடிவெடுக்கணும்? அது மட்டும் இல்ல, இந்த மொத்த விஜயநகரமும் இதத்தான் சொல்லுது. பிரச்சனை தோன்றுமிடத்தில் ராமா தோன்றிடுவார். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த விபரீதமான சூழ்நிலைக்கு ஒரு தீர்வை சொல்லுங்க. மகாராணி, கண்டிப்பா சர்வ சிறந்த ராஜ்யத்துக்கான போட்டியில விஜயநகரத்தால ஏற்பட்ட தோல்விய மகாராஜா அக்பர் மனசளவுல எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். மற்றும் இந்த தோல்வியை காரணமா காட்டி அவருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரு போரை தொடுக்கிறதுக்கு முன்னாடி தந்திரமான திட்டங்களை பயன்படுத்தி விஜயநகரத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிற எல்லா ஆறுகளுடைய தண்ணியையும் நிறுத்தியிருக்காரு. அது மூலமா விஜயநகரத்துல பஞ்சம் ஏற்படும்னு, அதுக்கப்புறம் விஜயநகரம் அவர் முன்னாடி தலை வணங்கணும்னு நினைக்கிறாரு. இந்த முடிவை எடுக்கும்போது அவரு இதால பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி அவரு நினைக்கவே இல்லை. அது தவறானது. அதனால இப்ப மட்டும் யுத்தம் நடந்ததுன்னா தண்ணி பற்றாக்குறையை எதிர்கொண்டுகிட்டு இருக்க விஜயநகரத்தால நீண்ட நேரத்துக்கு யுத்தத்துல தாக்கு பிடிக்க முடியாது. யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறதை விட யுத்தத்துக்கு முன்னாடியே ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துறது மிகவும் நல்லது. எனக்கு பேச்சுவார்த்தைலாம் தேவையில்ல, தீர்வு தான் வேணும். அதத்தான் இவர் தந்துடுவாரு. ஆமா மகாராணி, இதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் விஜயநகரத்துக்கு பிரச்சனை வந்திருக்கோ அப்பப்பெல்லாம் இவர் தான் தீர்வு தந்திருக்காரு. இந்த மொத்த விஜயநகரமும் இதைத்தான் சொல்லுது. பிரச்சனை தோன்றுமிடத்தில் ராமா தோன்றிடுவார். அப்படின்னா இந்த பிரச்சனைக்கான தீர்வையும் இவர் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க மகாராணி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு உங்களால தீர்வு கண்டுபிடிக்க முடியலனா நீங்க இந்த விஜயநகரத்தின் அரச வேலை இருக்கிறதுக்கான என்ன பிரயோஜனம் இருக்கு? சரியா சொன்னீங்க மகாராணியாரே. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா எனக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சாகணும். கிளம்புங்க, பக்கத்து ராஜ்யங்களுக்கு போய் நமக்கு தண்ணீர் கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு வாங்க. என்னுடைய கட்டளையை விஜயநகர மக்களுக்கு அறிவிச்சிருங்க. பிரஜைகள் எல்லாரும் தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்தணும். யாராவது தண்ணீரை வீணாக்குனாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். அதுக்கப்புறம் மகாராஜா அக்பர் உருவாக்கி இருக்கிற இந்த தண்ணீர் பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கறத நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். தண்ணிய பயன்படுத்தாத. இல்லம்மா, நான் தண்ணியெல்லாம் பயன்படுத்தல. அப்படின்னா எதுக்காக சுடுதண்ணி வச்சிட்டு இருக்க? உங்களோட மகனுக்காக தான். இல்ல சாரதா, நீ இந்த தண்ணிய வேற ஏதாவது வேலைக்கு பயன்படுத்திக்கோ. இன்னில இருந்து நான் தண்ணிய மிச்சம் பண்றதுக்காக 2 நாளைக்கு ஒரு முறை மட்டுமே குளிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா? நீ ஒரு பண்டிதன். 2 நாள்லாம் நீ குளிக்காம இருந்தா அப்புறம் எப்படி நீ பூஜை பண்ணுவ? அம்மா, தினமும் குளிச்சுட்டு பூஜை பண்றவங்க எல்லாம் உண்மையான பண்டிதர்கள் இல்ல. மத்தவங்களுடைய சுகத்துக்காக தன்னுடைய சுகத்தை தியாகம் பண்றவங்க தான் உண்மையான பண்டிதர்களா இருப்பாங்க. எங்க தேவைப்படுதோ அங்க மட்டும் உன் சொற்பொழிவை கொடு. ஏற்கனவே ஞானியா இருக்கவங்களுக்கு எல்லாம் வேண்டாம். இல்லல்லம்மா, மிகப்பெரிய ஞானி. இந்த சுடுதண்ணி எடுத்துட்டு போய் ஒழுங்கா குளிச்சுட்டு வா. இருங்க. அநியாயத்தின் தெய்வம், அதாவது நியாயத்தின் தெய்வம், ஏமாத்துக்காரர்களுடைய சிரோன்மணி, அதாவது ஞானிகளின் சிரோமணி, ராஜகுரு பதவிக்கு தகுதியில்லாத குருஜி, பாவிகள் பாவிகளுக்கான குரு வரார் வரார். அட கடவுளே, இப்ப இந்த தாத்தா புதுசா என்ன பிரச்சனை கொண்டு வந்திருக்காரு? நீ இப்ப என்ன சொன்ன?
மன்னிச்சிருங்க, அதிகாலையில கொஞ்சம் வெண்ணெய் அதிகமா சாப்பிட்டுட்டோம். நானும் இன்னைக்கு காலையில என் கைகள்ல கொஞ்சம் வெண்ணெய அதிகமா தடவிட்டேன். இப்ப இதே வெண்ணெய் தடவின கைகள் உங்க கன்னத்துல நழுவி பட்டுடுச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? என்ன ஆகும் குருஜி? நான் சொல்றேன் இரு. இதுதான் நடக்கும். குருவே குருவே, நீங்க இங்க எல்லாம் சௌக்கியம் தானே? விசாரிப்பு கொண்டு குறைச்சல் இல்ல. சோர்ந்து போயிட்ட பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் சோர்ந்துட்டேன். சோர்ந்து போயிருக்கீங்கன்னா உட்காருங்க, கொஞ்ச நேரம் ஓய்விடுங்க. ஐயோ, நான் சொல்ல வந்தது உங்க மகனோட துஷ்டத்தனத்தால சோர்ந்து போயிட்டேன்னு. நீங்க பெரிய ஞானின்னு சொல்லிக்கிட்டு தெரியுறீங்கல்ல, அப்ப உங்க ஞானத்துல கொஞ்சத்தை உங்க பிள்ளைக்கும் கொடுங்க. துஷ்டத்தனத்தின் சிகரத்துல போய் உட்கார்ந்திருக்கான் அவன். உங்க மேல மரியாதை இருக்கிறதுனாலதான் நான் இன்னும் அமைதியா இருக்கேன். அப்படி இல்லைன்னா அவனை சபிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் என்னோட மந்திரங்களின் சக்தியால அவனை அங்கேயே பஸ்பமாக்கி இருப்பேன். என்னாச்சு? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட பாஸ்கரையே பஸ்மமாக்கிடுவியா? அப்படிதாம்மா, அப்படிதான். அடிங்க அடிங்க, தாத்தாவை துவச்சு போட்டுருங்க. சாரதா தேவி, அம்மாவை பத்தி எனக்கு புரியுது, அவங்களுக்கு வயசாயிடுச்சு. ஆனா உங்களால மட்டும் எப்படி என்கிட்ட இப்படி எல்லாம் பேச முடியுது? வெறும் வார்த்தை மட்டும்தான் என்னோடது, ஆனா எண்ணங்கள் எல்லாம் அம்மாவோடது. அப்ப சரி சரி சரி, நீங்க எனக்கு இத சொல்லுங்க, இப்ப பாஸ்கர் என்ன பண்ணா? அப்பா, இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது. ஐயோ, உங்க மகன் என்ன பண்ணலன்னு கேளுங்க. உங்க மகனோட கதை எல்லாத்தையும் கேளுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களை நீங்களே பெரிய ஞானி நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அப்போ உங்களோட ஞானத்துல கொஞ்சம் உங்க மகனுக்கும் கொடுங்க. எப்பெல்லாம் நான் அவனை பிடிக்க நினைச்சாலும் என்னோட நாடாவ அவுத்துட்டு போயிடுறான். இப்ப நான் என்னோட வேட்டியை பிடிக்கிறதா இல்ல பாஸ்கரை பிடிக்கிறதா? இது வரைக்கும் 120 நாடாவை திருடிட்டு போயிருக்கான். இல்ல குருஜி, இல்ல, மொத்தமா சேர்த்து 121. ஆமா, 121 நாடா. பாஸ்கர் 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 பாஸ்கர், இந்தாங்க உங்களோட நாடா. உங்களுக்கு இப்ப உங்க நாடா கிடைச்சிருச்சுல, இதுக்கப்புறம் என் மகனை பத்தி எதுவும் பேசாதீங்க. என்னோட நாடாங்க. இந்த நாடா கிடைக்கிறதால மட்டும் என்ன ஆயிர போகுது? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களோட மகனை கூப்பிடுங்க. பாஸ்கர் பாஸ்கர், அவன் இப்ப வீட்ல இல்ல. அப்படி சொல்லுங்க சாரதம்மா. எப்பதான் அவன் உங்க வீட்டுல இருந்திருக்கா? எப்ப பார்த்தாலும் மத்தவங்க வீட்டுல தானே இருக்கா? எப்ப பார்த்தாலும் அவன் என்னோட வீட்டுக்குள்ள புகுந்துடுறான். எப்ப பார்த்தாலும் அவன் என் வீட்டுல தான் இருக்கா. என்ன பண்றது தாத்தா, உடல் எங்க இருந்தாலும் என்னோட மனசெல்லாம் அங்க உன் வீட்டுல தானே துடிச்சுக்கிட்டு இருக்கு. மன்னி அவர்களே, ஒருவேளை இப்பவும் அந்த செட்டக்கார பாஸ்கர் நம்ம குருவோட வீட்டுல இருப்பானோ? இங்க நம்மளோட குருஜி பாஸ்கர் வீட்ல பாஸ்கரை தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனா பாஸ்கர் இந்நேரம் நம்ம குருஜியோட வீட்ல இருப்பான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஞாபகம் இருக்கட்டும், உங்க மகன் மட்டும் ஒழுங்கா திருந்தலன்னா அப்புறம் நான் அவனை திருத்துவேன், அவனை விட மாட்டேன். அட அட அட, ஒரு பக்கம் என்னடானா என் பாஸ்கரை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு, இப்ப என்னடானா இந்த தண்ணிய கொண்டு போற. தண்ணிய கீழே வை வை வை, கீழே வைன்னு சொல்றல, கீழே வை கீழே வை கீழே வை. இல்ல நான் வைக்க மாட்டேன். இந்த தண்ணி நான் தான் கொண்டு போறேன். ஏன்? இத உங்க மகன் பண்ண சேட்டைக்கெல்லாம் தண்டனைன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் இத அனுபவிச்சாகணும். ஐயோ, கொஞ்சம் கேளுங்க. கேட்க மாட்டேன். ஐயோ, ஆனா குருவே, நீங்க இந்த ஆனா ஊனா எதுவும் வேண்டாம் பண்டிதர் ராமகிருஷ்ணா.
இந்த தண்ணியை நான் கொண்டு போக போறேன். இந்த தண்ணியை வச்சு நான் குளிக்க போறேன். யாராலையும் அதை தடுக்க முடியாது. ஒருவேளை அப்படி என்ன யாராவது தடுக்க நினைச்சீங்கன்னா அப்புறம் நான் இந்த தண்ணியை வச்சு இங்கேயே குளிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படி என்ன பார்க்க விரும்புறீங்களா? அப்படின்னா எதுக்காக சுடுதண்ணி வச்சிட்டு இருக்க? உங்களோட மகனுக்காக தான். இப்படி இப்படி ஐயோ அண்ணா, இப்படி நம்ம குருஜி இப்ப பாக்குறதுக்கு அப்படியே ஒரு குரங்கு மாதிரி இருக்காரு. நம்மள கழுதல் சொல்லிட்டு இருப்பார்ல, இன்னைக்கு அவரோட நிலைமைய பாரேன். ராஜகுரு அவர்களே, ஏன் உங்க முகம் செவந்து போயிருக்கு? ஒன்னும் இல்ல மகாராணி, ஒன்னும் இல்ல. அது வந்து அது அது வந்து என்னன்னா அது நான் சொல்றேன் மகாராணி அவர்களே, விஷயம் என்னன்னா ஒரு மனிதனுடைய முகம் 2 காரணங்களால தான் சிவந்து போகும். ஒன்னு வெக்கத்தால இருக்கும், இன்னொன்னு கோவத்தால இருக்கும். அதனால குருவோட முகம் ஏன் சிவந்து இருக்குன்னு இப்ப அவர்கிட்டயே கேட்கலாம். சொல்லுங்க குருவே, உங்க முகம் ஏன் சிவந்து போயிருக்கு? வெக்கத்தாலையா இல்ல கோவத்தாலையா? சொல்லுங்க, அட சொல்லுங்க. என் முகம் செவந்து போயிருக்குதா? என் முகம் செவந்து போயிருக்குதா? ஆனா மகாராணி, என்னோட முகம் வெக்கத்தால தான் செவந்து போயிருக்கு. ஏன்னா விஜயநகரத்துக்கு வந்திருக்கிற தண்ணி பிரச்சனைக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல. அதனாலதான். கிழவன் எப்படி பேச்ச மாத்திரம் பாத்தியா? பச்சந்தி மாதிரி நடத்த மாத்திக்கிறாரு இல்லையா பண்டிதர் ராமகிருஷ்ணா? சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணரே, மகாராணி, எதுக்காக திடீர்னு இந்த அரசவையை கூட்டுனீங்க? மகாராணி, கவலைக்குரிய விஷயம்ன்றதுனால அரசவை கூட்ட வேண்டியதாயிடுச்சு. அந்த விஷயம் என்னன்னா, உங்களுடைய கட்டளைப்படி அக்கம் பக்கத்துல இருக்கிற அனைத்து ராஜ்யங்களுக்கும் செய்தி அனுப்பியிருந்தோம். விஜயநகரத்துக்கு தண்ணீர் தந்து உதவ சொல்லி கேட்டிருந்தோம். ஆனா ஆனா சுல்தான் அக்பர் மேல இருக்கிற பயத்தால எல்லாரும் நமக்கு உதவ முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. என்ன? அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நமக்கு இப்படி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தினா விஜயநகரம் இந்த அழுத்தத்துல அவங்க கால்ல விழுந்து நினைச்சிட்டு இருக்காங்களா? அப்படி ஒரு பொழுதும் நடக்காது. எனக்கு தண்ணி வேணும். அந்த தண்ணியை நான் அடைஞ்சே தீருவேன். விஜயநகரம் யார் முன்னாடியும் தலை வணங்காது. திரும்பவும் அதே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. மகாராணி, இதோ வந்துடுறேன். மகாராணி, பிரச்சனை ரொம்ப சிக்கலானதா ஆயிடுச்சு. சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வை நம்ம யோசிக்கலனா நம்ம கிட்ட சுல்தான் அக்பர் முன்னாடி போய் நின்னு தலை வணங்குறத தவிர வேற எந்த வழியும் இருக்காது. என்ன நீங்க என்ன சொல்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? இதுவரைக்கும் விஜயநகரத்தை யார் முன்னாடியும் தலைவணங்க விடாத நீங்க இன்னைக்கு பாஷா அக்பர் முன்னாடி தலைவணங்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ, நம்மளுடைய இந்த பிரச்சனையை தீர்க்க உண்மையாவே உங்ககிட்ட இதுக்கான எந்த தீர்வும் கிடையாதா பண்டிதரே? இருக்கு மகாராணி, இருக்கு. இவர்தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை கண்டுபிடிச்சிடுவாரு. இப்ப இந்த பிரச்சனைக்கும் இவர் தீர்வு கண்டுபிடிச்சாகணும். ஆனா இல்லன்னு சொல்றாரு. ஏன் இல்ல? அது ஏன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிதான பண்டிதர் ராமகிருஷ்ணரே? பீர்பால் உங்களுடைய நண்பர்.
இந்த விஷயத்துல அவர் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணலையா? பிரமாதம் பிரமாதம் ராஜகுரு அவர்களே. ஒரு சிறந்த ஆலோசனையை வழங்கியிருக்கீங்க ராஜகுரு அவர்களே. நான் என்ன ஆலோசனையை வழங்கினேன்? பண்டித ராமகிருஷ்ணரே, விஜயநகரத்தின் சார்பா மகாராஜா அக்பரை சந்திக்க நீங்க போங்க. அணையில இருந்து தண்ணீரை திறந்து விடுறதுக்கு அவரை நீங்க சம்மதிக்க வைங்க. மற்றும் உங்களுக்கு உதவதா அங்க உங்களுடைய நண்பர் பீர்பால் இருக்காருல்ல. இப்ப வடக்குல இருந்து தண்ணீரை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. ஆமா. ஆனா மகாராணி, அட திரும்ப என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணரே ஆனாவுனானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் உங்களுக்கு கைவந்த கலையாச்சே. பல வருடங்களாவே விஜயநகரத்தோட பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க தானே தீர்வை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அது உடனுக்குடனாவே. அதோட எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, டெல்லிக்கு போய் பாஷா அக்பரை சந்திச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை உடனே கொண்டு வருவீங்க, அதுவும் சீக்கிரமாவே, இல்லையா? என்ன மகாராணி அவர்களே, நான் சொன்னது சரிதானே? ஆமா ராஜகுரு அவர்களே. ஆனா என்னால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? அவரு தில்லியின் சுல்தான். அவர்கிட்ட என்ன சொல்லணும், இத சம்மதிக்க வைக்க அவர்கிட்ட எப்படி பேசணும், அத பத்தி யோசிக்க வேண்டிய வேலை உங்களுடையது. ஆனா ஞாபகம் இருக்கட்டும் பண்டித ராமகிருஷ்ணரே, விஜயநகரத்தின் மானம், மரியாதை, கௌரவம் மட்டும் இல்ல, இப்ப விஜயநகரத்து மக்களின் உயிரும் கூட உங்க கையில தான் இருக்கு. தெரியல பட்டு. ஆனா சுல்தான் அக்பரை நான் எப்படி தடுக்கிறது? கிருஷ்ணா நதியில மகாராஜா அக்பர் தடுத்து வச்சிருக்கிற தண்ணிய திறந்து விடுறதுக்கு அவர்கிட்ட என்னதான் சொல்றது? உனக்கு உன் உயிரை பத்தி கவலை, இங்க என்னோட உயிர், என்னுடைய கௌரவம் ரெண்டும் பணயத்துல இருக்கு. மகாராஜா அக்பரோட சபையில போய் நான் என்ன சொல்றது பட்டு? ராமா, இத பத்தி நீ மகாராணி கிட்ட வாக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். இப்ப என்ன ஓய்வெடுக்க விடு. பிரமாதம் பட்டு, பிரமாதம். உன்னை நீயே என் நண்பன்னு சொல்லிக்கிற. ஒரு பிரச்சனை வரும்போது நண்பனை இப்படி கைவிட்டுட்டு போற? சரிதான். உன்னால இப்படி நட்பா மறக்க முடியும்னா என்னால என் நட்பா மறக்க முடியும். இப்ப மட்டும் சீக்கிரமே எனக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லலன்னா அப்புறம் நான் உன்னை என் தலையில இருந்து வெட்டி தூக்கி எறிஞ்சிருவேன். என்னைய நீ வெட்டிடுவியா? உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பிராமணனா இருந்துட்டு குடிமை இல்லாம நீ எப்படி சுத்துவ? யாராவது கேட்டாங்கன்னா அப்ப நீ என்ன பதில் சொல்வராமா? இந்த பதில தான் சொல்லுவேன். அதுக்கு என் மேல பயம் இல்லாம இருந்தது, அதனால தான் சொல்லுவேன். உண்மைதானே? உனக்கு என் மேல பயம் இல்லல? இல்ல, பயத்தை வெளிப்படுத்துறது நம்மளுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துற மாதிரி. நான் எதுக்காக என்னுடைய பலவீனத்தை காட்டணும்? அப்படியா? ஏன் உன் பலவீனத்தை காட்டணுமா? இரு, நான் பிரமாதம் பட்டு, பிரமாதம். நீ உண்மையிலேயே என் நண்பனாதான் இருக்க. நீ சொன்னது சரிதான். பலவீனமானவங்களுக்கு யாரும் உதவ மாட்டாங்க. ஆனா யார் ஒருத்தங்க நிறைவா இருக்காங்களோ அவங்க கிட்டதான் எல்லாரும் உதவி கேட்பாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன, எல்லா தண்ணீரும் தீர்ந்துடுச்சா? இது எப்படி சாத்தியமாகும்? இப்ப நான் எப்படி குளிக்கிறது? ஒரு விஷயத்த சொல்லு.
இருந்த எல்லா தண்ணீரையும் யாரு பயன்படுத்தினது? அக்கா, ம். தண்ணீரை நீதான் பயன்படுத்தினியா? ஆனா குளிச்சதுல எனக்கு கொஞ்சம் கூட ஆனந்தமே இல்ல. ஏன்னா நான் வெறும் 10 பாத்திரத்து தண்ணியிலேயே குளிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதான். இங்க நீ குளிக்க வேண்டியது அவசியமா இல்ல நான் குளிக்க வேண்டியதா? அது மட்டும் இல்லாம மகாராணி வாழ்க. வணக்கம் மகாராணி. நான் இருக்கும்போது நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இதெல்லாம்... ஆமா மகாராணி, நான் மாளிகைக்கு தண்ணியை ஏற்பாடு பண்ணிட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்நேரத்துக்கு நீங்க மகாராஜா அக்பரை சந்திச்சு பேசுறதுக்கு தில்லிக்கு போயிருந்திருக்கணும். ஆனா நீங்க இன்னமும் இங்கேயே இருக்கீங்க. மன்னிச்சிடுங்க மகாராணி, ஆனா அவருடைய ராஜ்யத்துக்கு எப்படி இப்படி வெறும் கையோட போக முடியும்? அப்புறம் என்ன இனிப்பு எடுத்துட்டு போக வந்தீங்களா? எடுத்துட்டு போய் அவர்கிட்ட நன்றி சொல்ல போறீங்களா? எங்க ராஜ்யத்துக்கு வந்துட்டு இருக்க ஆறுல அணைய கட்டினதுக்கு நன்றின்னு சொல்ல போறீங்களா? இல்ல மகாராணி, ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நான் சுல்தான் அக்பர் கிட்ட எந்த அன்பளிப்பும் இல்லாம வெறும் கையோட போனா அவர் அரசவையில இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தின் மகாராணி அவங்களுடைய தூதுவனை வெறும் கையோட அனுப்பியிருக்காங்கன்னு நினைப்பாங்க. இது உங்களுடைய கௌரவத்தை பத்தின விஷயம். எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? மகாராணி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சுல்தான் அக்பரை சந்திக்க போகும்போது அவருக்கு உங்க தரப்புல இருந்து ஒரு அன்பளிப்பை கொண்டு போக விரும்புறேன். உதாரணத்துக்கு வெட்டப்படாத வைரங்கள். என்னால ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியல பண்டிதர் ராமகிருஷ்ணரே. எந்த ராஜ்யம் நம்முடைய ராஜ்யத்துக்கு பிரச்சனையை கொடுத்திருக்கோ அவங்களுக்கு வைரத்தை அன்பளிப்பா கொடுக்க விரும்புறீங்களா? இல்ல மகாராணி, வெட்டப்படாத வைரங்களை. போதும். ஒரு விஷயம் சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. யாராவது ஒருத்தர் வெட்டப்படாத வைரத்தை இன்னொருத்தருக்கு பரிசா கொடுப்பாங்களா என்ன? இல்ல, நான் வைரங்களை அன்பளிப்பா கொடுக்க அனுமதிக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய வைரங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சரிதான், வைரம் தராதீங்க. ஆனா தண்ணி தான் உயிர்ன்றத மறந்துடாதீங்க. தண்ணி மட்டும் இல்லைன்னா உயிரும் இருக்காது. அப்படி உயிரே இல்லைன்னும் போது வைரம் எங்க உதவ போகுது? இப்ப என்னுடைய கவலை எல்லாம் வரலாற்றின் பக்கங்கள்ல யாரும் இப்படி எழுதிடக்கூடாது. அதாவது இந்த வைரத்தால தான் இன்னைக்கு இந்த விஜயநகரம் முகலாயர்களுக்கு சொந்தமா இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. போதும். நீங்க உங்களுடைய வரம்ப மீறிட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. சரி, நான் என்னோட வைரத்தை பரிசா தர தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரிய மாட்டேங்குது. நீங்க வெட்டப்படாத வைரத்தை அன்பளிப்பா கொடுக்கணும்னு ஏன் யோசிக்கிறீங்க? இது மட்டும் நம்ம விஜயநகர ராஜ்யத்துக்கு அவமானமா இருக்காதா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, முகலாய அரசர் அக்பரோட மாளிகையில வெட்டப்படாத வைரத்தை எடுத்துட்டு தாராளமா போங்க. ஆனா நான் அங்க என்னுடைய வாள் மற்றும் படையோட தயாரா இருப்பேன் பண்டிதரே. ஏன்னா இந்த விஜயநகரத்தின் மகா மந்திரியான நான் இங்க இருக்கும்போது பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய முட்டாள்தனத்தினால அவருடைய தலை துண்டிக்கப்படுறத நான் விரும்பல. அதோட விஜயநகரத்தை முகலாயர்களுடைய ராஜ்யமா ஆக்க விரும்பல. மகாமந்திரியாரே, தயவு செஞ்சு நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க. ஏன்னா நீங்க எப்பப்பெல்லாம் உணர்ச்சி வசப்படுறீங்களோ அப்பெல்லாம் உங்க வயத்துல இருந்து பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருது. ஒருவேளை உங்களுடைய வயத்துக்குள்ள ஏதாவது போர் நடந்துகிட்டு இருக்கா என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணரே,
மகாராணி, எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறதுனால நானும் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போகட்டுமா? ஆ, எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. மகாராணி அவர்களே, நான் உங்ககிட்ட கருவளையில இருந்து வெட்டப்படாத வைரத்தை எடுத்துட்டு போக அனுமதி கேட்க தான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் சுல்தான் அக்பரை சந்திக்கிறதுக்கு சீக்கிரமே இங்க இருந்து நான் கிளம்பிடுவேன். நீங்க வெறும் கையோட போக போறதில்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஞாபகம் இருக்கட்டும். அதே மாதிரி வெறும் கையோட திரும்பி வந்துடாதீங்க. நீங்க டெல்லியில இருந்து விஜயநகரத்துக்கு திரும்ப வர்றதுக்கு முன்னாடி ஆறுகள் வழியா விஜயநகரத்துக்கு தண்ணீர் வந்தாகணும். வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, ஒரு தங்க நாணயத்துக்கு ஒரு பானை தண்ணி, ஒரு தங்க நாணயத்துக்கு ஒரு பாத்திரம் தண்ணி. இது என்ன? இந்த அதர்மக்காரன் தண்ணியை வித்துக்கிட்டு இருக்கா? இவனுக்கு ஒரு பாடம் கத்து தந்தாகணும். ஒரு தங்க நாணயத்துக்கு ஒரு பாத்திரம் தண்ணி. கேளுப்பா, உன்கிட்ட இருக்கிற எல்லா தண்ணியும் நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு நிறைய தங்க நாணயங்களை தர வேண்டி இருக்கும். தங்க நாணயங்களா? அட, இந்த தண்ணிக்காக நான் உனக்கு வைரம் கூட தர தயாரா இருக்கேன். இப்ப இந்த வைரத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? இவ்வளவு பெரிய வைரமா? இது ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கும். என்னோட வைரமும் விலை உயர்ந்ததுதான், அதே மாதிரி பஞ்சத்தால உன் தண்ணியும் விலை உயர்ந்ததுதான். அதனால தண்ணிக்கு பதிலா என்னால இந்த வைரத்தை தர முடியும். ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? அது என்னன்னா, இந்த தண்ணியை நான் எனக்காக வாங்கல, இவங்க எல்லாருக்காகவும் தான் நான் இந்த தண்ணியை வாங்குறேன். ஆனா அந்த தண்ணிக்காக இவங்களும் கொஞ்சம் உழைச்சாகணும்ல. ஆனா என்கிட்ட அதிகமான நேரமும் இல்ல. அதனால நான் இங்க 100 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீ இந்த எல்லா தண்ணியையும் நீ எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டனா இந்த வைரம் உன்னோடது. நான் ஏத்துக்கிறேன். சரிதான், ஆரம்பிச்சிரு. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 மணி நேரத்துக்கு தண்ணி இலவசம். எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு தண்ணி இலவசமா தரேன், எடுத்துக்கோங்க. 14 15 16 17 18 19 20 21 96 97 98. நிறுத்துங்க. நீங்க 100 என்றதுக்குள்ள தண்ணி எல்லாமே தீர்ந்துடுச்சு. தாங்க, இந்த வைரத்தை என்கிட்ட கொடுங்க. ஆஹா, என்னுடைய வைரம் விலை உயர்ந்தது, ஆனா உன்னுடைய தண்ணி இலவசமானது. எனக்கு ஒண்ணுமே புரியல பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நான் உனக்கு இந்த வைரத்தை எதுக்காக தரேன்னு சொன்னேன்? தண்ணிக்காக. தண்ணிக்காக? நீ உன்னுடைய தண்ணிக்கு என்ன விலைய வச்ச? விலையா? நான் எல்லா தண்ணியும் இலவசமாவே தந்துட்டேனே. என்ன காரியம் பண்ணிருக்க? இப்ப இந்த வைரம் உனக்கு எப்படி கிடைக்கும்? ஏன்? சுலபமான விஷயம்தான். நீ உன்னுடைய தண்ணிய இலவசமா தந்துட்ட, பணம் வாங்காமலே. இப்ப எந்த ஒரு பொருளுக்கு விலையே இல்லையோ அதுக்கு பதிலா எப்படி என்னால இந்த விலை உயர்ந்த வைரத்தை தர முடியும் சொல்லு? ஆனா இது அநியாயமா இருக்கு. அப்படியா? நீ செஞ்ச காரியம் மட்டும் சரியானதுன்னு நினைக்கிறியா? தண்ணீர்ன்றது கடவுள் கொடுத்த வரும், அதுக்கு விலையே கிடையாது. ஆனா அதுக்கே நீ ஒரு விலையை வச்சு வித்துக்கிட்டு இருந்தல. என்ன மன்னிச்சிருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜா அக்பரை சந்திக்க போறீங்கன்னு நாங்க எல்லாரும் கேள்விப்பட்டோம். எங்க தரப்புல இருந்து அவரை வேண்டி கேளுங்க. அவரை அந்த அணையில இருக்கிற தண்ணியை திறந்து விட சொல்லி கேளுங்க. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு தீர்வை கண்டுபிடிப்பேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! நான் உண்மையாதான் சொல்றேன். மந்தாகினிய மகிழ்விக்கிறதுக்காக தாத்தா கொலுசா வாங்கிட்டாரு. அதை இன்னைக்கு கொடுக்கவும் போறாரு. அதுக்கப்புறம் மந்தாகினி அவரோட வலையில விழுந்துருவாங்க. என்ன? மணி அவர்களே, சொல்லுங்க தனி அவர்களே. என்னால என்னோட செல்ல மந்தாகினிய எப்பவும் அந்த கபடக்கார கிழவனோட பார்க்க முடியாது. அதான் உண்மை. பார்க்கறதெல்லாம் விடு. என்னால இத கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. பாருங்க, எனக்கு தெரியும் உங்க 2 பேருடைய மனசுலயும் கூட மந்தாகினி தேவி இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்கிட்ட ஒரு வழி இருக்கு.
பாஸ்கர் சொல்லு பாஸ்கர், அந்த வழி என்னன்னு சீக்கிரமா சொல்லு. சொல்றேன் கேளுங்க. அந்த திட்டம் என்னன்னா, ஆஹா, சுபான் அல்லாஹ், மாஷா அல்லாஹ், வா, பிரமாதம். விஜயநகரத்துல தண்ணி பஞ்சத்தால எல்லாரும் தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஷெகன்ஷா இங்க சங்கீதத்தை அனுபவிச்சிட்டு இருக்காரு. அடாடா, சிறப்பு, மிக சிறப்பு. பீர்பால், சங்கீதத்தை ரொம்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல. கூடவே நான் இதுதான் முதல் முறையா ஒரு மனிதனை பாக்குறேன், காகையின் சத்தத்தை கூட அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர. இல்ல ஷெகன்ஷா, என்ன மன்னிச்சிருங்க. அநேகமா அந்த காகம் கத்துறத நீங்க சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். அது ஒரு முறை கான்னு கத்தும்போது அதுல பைரவி இருந்தது, இன்னொன்னுல துருபதம் இருந்தது. அப்படின்னா நல்ல சங்கீதம் தெரிஞ்ச காகம்னு சொல்றீங்களா? இருக்கலாம். ஏதோ ஒரு சங்கீத ஆசிரியரின் ஆசிரமத்துல இருக்கிற மரத்துல இருந்திருக்கும் போல இந்த காகம். இப்படி ஒரு இனிமையான காகத்தின் சத்தத்தை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்ல. இப்ப பீர்பாலுடைய மூளையை குழப்புற பேச்சு ஆரம்பிச்சிருச்சு. இனிமையா இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா எல்லா காகங்களும் ஸ்ருதியோட இருக்காது, சரிதானே? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க ஷெகன்ஷா. நம்மளோட ராஜ்யத்துல காகங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால ஸ்ருதியோட இருக்கிற காகங்கள் மட்டும்தான் இங்க இருக்கணும்னு விரும்புறேன். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நம்மளோட ராஜ்யத்துல மொத்தம் எத்தனை காகங்கள் இருக்குன்னு கணக்கெடுங்க, மற்றும் அதுல எவ்வளவு காகங்கள் ஸ்ருதியோட இருக்கணும். கேட்கறதுக்கு மன்னிச்சிருங்க அரசே, ஆனா அதை வச்சு என்ன பண்றது? அதோட நாம ஸ்ருதியோட இருக்க காகங்களை இங்கேயே வச்சுக்கலாம், மற்றும் மிச்சம் மீதி இருக்க காகங்களை மற்ற ராஜ்யங்களுக்கு வித்துடலாம். சொல்றது புரியுதா பீர்பால் அவர்களே? இப்போ நல்லா புரியுது ஷெகன்ஷா. இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குன்னு பாருங்களேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ராஜ்யத்தின் காக்கைகளோட எண்ணிக்கையை எடுத்து பார்த்தேன். ஆமா, அதுல நான் பார்த்தப்போ நம்ம ராஜ்யத்துல மொத்தமா 18,952 காகங்கள் இருக்கு. அதுல 1235 காகங்கள் ஸ்ருதியான காகங்கள். சரிதான். ஒருவேளை இப்போ நான் அதை எண்ணி பார்க்கும்போது காகங்கள் குறைவா இருந்ததுன்னா? அப்போ ஷெகன்ஷா, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா, நம்ம ராஜ்யத்தின் சில காகங்கள் அதுங்களோட சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்காக பக்கத்து ராஜ்யத்துக்கு போயிருக்கலாம். ஒருவேளை காகங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்ததுன்னா? அப்போ அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணமா இருக்கும். நம்மளோட ராஜ்யத்துல இருக்கிற காகங்களை பார்க்க அதுங்களோட சொந்தக்காரங்க இங்க வந்திருக்கலாம். உங்களோட யாராலையும் ஈடு கொடுக்கவே முடியாது பீர்பால். என் மனசை நீங்க சந்தோஷப்படுத்திட்டீங்க. அதனால சொல்லுங்க பீர்பால் அவர்களே, இதுக்கு பதிலா நான் உங்களுக்கு என்ன அன்பளிப்பு வழங்கணும்? ஷெகன்ஷா, என்னோட தாத்தா அடிக்கடி ஒரு வாக்கியத்தை சொல்லுவாரு. ஒரு அரசர் சந்தோஷமா இருக்கும் பொழுது ஒரு கல்லை கேட்டா அதுக்கு முத்து எடுத்து கொடுப்பாராம். அதனால ஏன் நீங்க இந்த வாய்ப்புல விஜயநகரத்துக்கு போற இருக்கிற ஆற்றுல அணைய அகற்றி தண்ணிய நீங்க தெற்கு நோக்கி போக விடக்கூடாது? பாஷா சலாமத்துக்கு என்னுடைய வணக்கங்கள். ஜாகம்பனா, விஜயநகரத்துல இருந்து பண்டிதர் ராமகிருஷ்ணர் அன்பளிப்பட வந்திருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. பண்டிதர் ராமகிருஷ்ணா,
விஜயநகரத்தின் முக்கிய ஆலோசகரா? ஆமா ஜகம்பனா. தனியா வந்திருக்காரா இல்ல முழு படையோட வந்திருக்காரா? ஜகம்பனா, நான் அவரை முழுமையா சோதிச்சு பார்த்துட்டேன். அவர் தனியா தான் வந்திருக்காரு. ஷஹன்ஷா, பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர் வார்த்தைகளுக்கு புகழ் பெற்றவர். அவர் யுத்தத்தை அல்ல, யுத்தியை நம்புறவர். மற்றும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அவர் இங்க சண்டை போடணுங்கிற நோக்கத்துல இங்க வந்திருக்க மாட்டாரு. எங்க இருக்காரு அவரு? பண்டிதர் ராமகிருஷ்ணர் வெளியே தான் நின்னுகிட்டு இருக்காரு. நீங்க அவருக்கு அனுமதி வழங்குற வரைக்கும் அவர் உள்ள வரமாட்டேன்னு வெளியவே நின்னுகிட்டு இருக்காரு. அம்மா காளியம்மா, எனக்கு உதவுங்கம்மா. விஜயநகர மக்களின் எதிர்காலம் இப்போ சுல்தான் அக்பரோட கையில தான் இருக்கு. உதவி பண்ணுங்கம்மா. கேளுப்பா, உங்களுடைய சுல்தான் அக்பர் ரொம்ப அமைதியானவர், சாந்தமானவர்னு கேள்விப்பட்டேன். இல்ல, அவரு ரொம்ப கோவக்காரர். கோவம் மட்டும் வந்துச்சுன்னா என்ன வேணா பண்ணுவார். அட கடவுளே, அம்மா, என் வழியில எந்த சங்கடமும் வரக்கூடாது. இது முகலாய ராஜ்யத்தோட பல்லாக்கு மாதிரி தெரியலையே. இதுல இவங்களுடைய கொடி கூட இல்லையே. வேற யாரா இருக்க முடியும்? பண்டிதர் ராமகிருஷ்ணரே! இது என்ன சங்கடம்னு பேரதா சொன்ன, சங்கடமே வந்து நின்றுச்சு. குருவே, நீங்களா இங்க? ஏன் இப்படி? எப்படி? பல்லக்குல. ஆனா நீங்க ஆனா நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு சாட்சாத் சிவபெருமானே தரிசனம் தந்து, தத்தாச்சாரியனே கேளு, விஜயநகரத்துக்கு வந்திருக்கிற இந்த சங்கடமான தருணத்துல நீ பாஷா அக்பரை கண்டிப்பா போய் பார்க்கணும்னு சொன்னாரு. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்க கூடிய புத்திசாலித்தனம் உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாரு. சிவன் சரியா சொல்லியிருக்காரு. ஆனா நான் ஒரு திட்டத்தோட வந்திருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணிது ராமகிருஷ்ணரே? போதும், நிறுத்துங்க. மறந்துடாதீங்க, நான் ஒரு திறமையான தேச தலைவன், ஒரு ராஜகுருனா. உங்களை விட எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. கூடவே அந்த பீர்பால் இருக்கான்ல, அவனுக்கும் என்ன பத்தி நல்லாவே தெரியும். என் மேல பெரிய மரியாதை வச்சிருக்கா. புரிஞ்சுதா? இப்ப நீங்களே பாருங்க, எப்படி ஒரு சொடக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வரேன்னு. அது மட்டும் இல்லாம நானு முழு திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கேன். இங்க பாருங்க. ஒருவேளை பாஷா அக்பர் மட்டும் நான் சொல்றத கேட்கலன்னா நான் இத அவர் கழுத்துல வச்சிருவேன். நீங்க குருவே என்ன பண்றீங்க? தூதுவர்கள் ஆயுதத்தை கொண்டு வரது தவறு. எனக்கு எல்லாம் தெரியும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டாம். அது மட்டும் இல்லாம இது வெறும் என்னோட பாதுகாப்புக்காகத்தான். இதுக்கான தேவை கூட இருக்காது. ஏன்னா நானே போதுமானவன் தான். ஐயோ, இவரால இப்ப சுல்தான் அக்பர் எங்க 2 பேரையும் துரத்தி விட போறாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க உள்ள வர்றதுக்கு அனுமதி வழங்கிட்டாங்க. வாங்க. நில்லு, நீ உள்ள போக முடியாது. ஏன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு மட்டும்தான் அனுமதி கிடைச்சிருக்கு, சேவகனுக்கெல்லாம் இல்ல. மன்னிச்சிடுங்க, ஆனா இவரு சேவகன்லாம் இல்ல, விஜயநகரத்தின் ராஜகுரு. கேட்டுதா? அறிவு கெட்டவனே. சரி வாங்க என் கூட. ஐயோ குருவே, நில்லுங்க. குருவே நில்லுங்க, நான் சொல்றது. குருவே, அக்கிரமத்தின் எல்லையை தொற்றிருக்கீங்க நீங்க பாஷா அக்பர். யார் இந்த துஷ்டன்? இப்படி மரியாதை இல்லாம உள்ள வந்துகிட்டு இருக்கான். யார் நீ? ஒழுக்கம் தெரியாதவனே. ஒழுக்கம் தெரியாதவனா? மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. இல்ல 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 மகாராஜா அக்பர் அவர்களே, என் பேரு ஒழுக்கம் இல்லாதவன்லாம் இல்ல. நான் விஜயநகர ராஜ்யத்தின் ரொம்ப விசேஷமான, எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு நபர். நான் அந்த ராஜ்யத்தோட ராஜகுரு. பீர்பால் அவர்களே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இவ்வளவு வயதானவர்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. அவர் ஆலோசகர் இல்ல, ராஜகுருன்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. ஷஹன்ஷா, இவர் பண்டிதர் ராமகிருஷ்ணரே இல்ல, இவர் விஜயநகரத்தின் ராஜகுரு தத்தாச்சாரியர். குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க? அவர் எங்க இருக்காரோ இருக்கட்டும், ஆனா நான் இங்க இருக்கேன். அதோடு நான் இங்க இருந்து இந்த கேள்விக்கான பதில பெறாம போறதில்ல. அணையில் இருக்கிற தண்ணீரை எப்ப நீங்க திறந்து விட போறீங்க? நீங்க உடனே
பதில் மனுஷனுக்கு பாஷா அக்பர் மனுஷனுக்கு அது நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அதான் அது நான் உணர்ச்சி வசப்பட்டதால என்னோட கத்தி உங்க முன்னாடி கீழே விழுந்துருச்சு. நீ என்ன தாக்குறதுக்காக வந்திருக்கியா? இல்ல எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான நோக்கமும் இல்ல மகாராஜா. இவனை புடிங்க. இல்ல ஐயோ அம்மா. பண்டிதர் ராமகிருஷ்ணா எங்க இருக்கீங்க? வந்து என்ன காப்பாத்துங்க அம்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.